மக்களே, போன வீடியோவில் அம்மா பற்றி பேசும்போது அவங்களால அந்த வயசில் அந்த சூழ்நிலையை விட்டு வர முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது தவறுதலாக போயிட்டு அர்த்தமே மாறிட்டு பார்த்துக்கோங்க. அம்மா வந்து 13 வயசுல கல்யாணம் முடிச்சு வந்தாங்க பார்த்துக்கோங்க. இங்கே அதுலேருந்தே அவங்க பிறந்தோடும் சரி பாட்டியோட சரி அவங்களுக்கு சரியான அரவணைப்பு இல்லை. பாட்டி அப்பா ஒரு ஆள் தான் பாட்டிக்கு. அதனால் பாட்டி தான் அவங்க கூட ஒரே குடும்பம் இருக்காங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ளுக்குள்ளேயே மனக்கசப்பு இருந்து தான் செஞ்சுது. கடைசி வரை அவங்களால இந்த இல்லற வாழ்க்கை விட்டுட்டு போக முடியல. ஏன்னா எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ இது. ஆனாலும் அம்மா வந்து இந்த குடும்பத்தை விட்டு போக முடியாது. அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எல்லாரும் அப்படி கிடையாது. கணவன் மனைவி சந்தோஷமாக குழந்தைங்க முன்னால் எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்க வைக்காங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா. 27 வருஷமாக வன்மம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா மேலே உள்ள இதெல்லாம் தீர்ந்துட்டுன்னு சொன்னி அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே 27 வருஷமாக எங்கள் அம்மாவை நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் மக்களே. இப்போ தான் தெரியுது எனக்கு ஒரு தாயோட அருமை. இன்னும் சொல்கிறேன் மக்களே. படம் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள்.